இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதை நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா அதிவேகமாக இதயம் துடிக்கிறதுனால என்ன ஆகும்னா பிளாட்ஃபார்ம் ஆகி பிரெயினுக்கு போய் ஸ்ட்ரோக்கு கொண்டு போகணும். ஸ்ட்ரோக்குன்றது பக்கவாதம். ஓகே. பக்கவாதம் வந்துருச்சுன்னா அவங்கள ப்ராப்ளம் ஆயிரும். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபே பாதிக்கப்பட்டுரும். அதுதான் மேக்ஸிமம் ஸ்டேஜ். இல்லை அவங்களுக்கு அதையும் நெக்லெக்ட் பண்ணாங்க, பல்ஸ் அவங்களுக்கு தெரியாமல் அது நெக்லெக்ட் பண்ணி பல்ஸ் அதிகமாகவே துடிச்சிக்கிட்டே இதயம் துடிச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஹார்ட் வீக் ஆகிடும். நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதயம் இயங்கும். நம்ம ஓடினா ஓடியாந்தால் தான் அதிகமாகும். ஸோ தூங்கினோம்னா கம்மியாக இருக்கும், ரெஸ்ட்டில் இருந்தால் கம்மியாக தான் இருக்கும். பட் எந்த தேவையுமே இல்லாமல் ஹார்ட் ரேட் அதிகம் இது மாதிரி அப்நார்மலாக துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு 24/7 அப்படின்னா ஹார்ட் வீக் ஆகிரும், மசில்ஸ்லாம் வீக் ஆகிரும். அது ஹார்ட் ஃபெயிலியரில் போய் முடியும். ஸோ பேஷண்ட் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி மூச்சு வாங்கி கை கால்லாம் வீங்கி அது மாதிரி வந்து அட்மிட் ஆகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணோம்னா அட்வான்ஸாக நடக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரோக் வர்றதையோ பக்கவாதம் வர்றதையோ ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறதையோ இதனால் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ மெடிசன் மூலியமாகவோ இல்லை இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. தொட வழியாக ஊசி போட்டு இந்த மாதிரி எங்கேருந்து இந்த ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் அதிவேகமாக எங்கே துடிக்குது